ஓகே சரி. அப்ப இங்க கவனிங்க. அப்ப 36 அப்படிங்கிற எண் எவ்வாறான எண்களால வகுபடும் அப்படிங்கிறதுக்கு நாங்க வகுத்து பார்த்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் தரம் 6ல. அப்ப 36ங்கிற எண் எந்தெந்த வாய்ப்பாடுகள்ல சம்பந்தப்படுகின்றதோ அந்த எண்கள் எல்லாமே நிச்சயமாக வகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 36 ஒன்றால பிரிபடும் அப்படிங்கிறத நாங்க நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா 36ல எத்தனை ஒன்றுகள் காணப்படும்? 36ல எத்தனை ஒன்றுகள் காணப்படும்? 36 முறை 36 ஒன்றுகள். ஒன்று ஒன்றா 36 தடவை கூட்டணும்னா 36 வரும். ஆகவே ஒன்று நிச்சயமா 36ஆல வகுபடும். அதே மாதிரிக்கு 2 36ல இறுதியாக 6 காணப்படுறதுனால நிச்சயமாக 2ஆல என்ன செய்யலாம்? வகுப்படும். அதே மாதிரி 36 3ஆல வகுக்க இயலுமா இருந்தா 3 இருக்குது 6 இருக்குது. அப்போ ஒன்றின் இடத்துல 6 காணப்படுது, 10 இடத்துல 3 காணப்படுது. அப்ப அந்த 2 எண்களுமே 3ஆல வகுக்கப்படும். அதனால நிச்சயமாக 36 3ஆல வகுக்கலாம். அதே போல 4ஆல வகுக்க இயலுமா இருந்தா சரியா 36 4ஆல பிரிச்சோம்னா மீதி 0 வருது. அதனால 4ஆல வகுக்க முடியும். இறுதியாக 6 காணப்படுது. அதனால சரியா அந்த 36 2ஆலையும் ஆல்ரெடி எங்களால வகுக்க முடியும். அதே மாதிரி 36 3ஆலையும் எங்களால வகுக்க முடியும். அப்ப 2ஆலையும் 3ஆலையும் வகுக்க முடியுமா இருந்தா நிச்சயமாக 6ஆலையும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். அப்ப இந்த பக்கம் உள்ளதால வகுத்துட்டோம். அதனால 36 18 12 9 6 வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி அந்த எண்களால நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். அப்போ ஒரு எண்ணை எந்த எண்ணால வகுக்கும் பொழுது மீதி 0 வருகின்றதோ முழுமையாக வகுக்க முடிகின்றதோ அவ்வாறான எண்கள் எல்லாமே அந்த எண்ணின் காரணிகளாக அமையும். அப்ப 36 ஒன்றால் வகுக்க முடியும், 2ஆல் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும், 6ஆல வகுக்க முடியும், 9ஆல வகுக்க முடியும், 12ஆல வகுக்க முடியும், 18ஆல வகுக்க முடியும், 36ஆல வகுக்க முடியும். ஆகவே 36 காரணிகளாக 1 2 3 4 6 9 12 18 36 எல்லாமே அமையும். அப்ப இப்படித்தான் நாங்க காரணியை கண்டுபிடிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு 27 எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை? 27. 27. அப்ப இந்த 27 ஒன்றால பிரிச்சோம்னா 27ல ஒன்று எத்தனை தடவை காணப்படுது? 27 காணப்படுது. இதை 2ஆல வகுக்க முடியாது. ஏன்னா இறுதியாக உள்ள எண் என்னது? ஒற்றையன். 2ஆல வகுக்க முடியாது. 3ஆல வகுக்க இயலுமான்னு பார்ப்போம். 3ல வகுக்க முடியும். வகுக்க முடியும் தானே? முடியும் சார். முடியும். 4ஆல முடியாது, 5ஆல முடியாது, 6ஆல முடியாது, 7ஆல முடியாது, 8ஆல முடியாது, 9ஆல முடியும். அப்படித்தானே? ஆகவே 27ன் காரணிகள் 1 3 9 27. ஓகேவா? ஓகே சார். அப்ப கட்டாயம் வகுக்க கூடியதா இருக்கணும். வகுக்கும் பொழுது மீதி என்ன வர வேண்டும்? வெரி குட். மீதி 0 வர வேண்டும் கட்டாயம். மீதி 0 வரக்கூடிய எண்கள் எல்லாமே அதண்ட காரணிகளாக அமையும். அதண்ட என்னவாக அமையும்? காரணிகளாக அமையும். உதாரணத்துக்கு இன்னொன்று பார்ப்போம். சரியா இங்க பாருங்க 126 எவ்வளவு? 126. 126. இந்த 126
2ஆல நிச்சயமாக வகுக்க முடியும். என்ன காரணம்? கடைசி நிறத்தை வெரி குட். கடைசியாக இரட்டை எண் காணப்படுது. அப்ப 126 இந்த 2 ஒரு காரணியாக அமையும். அப்படித்தானே? ஓம் சார். அதே போல 126 3ஆல வகுக்க முடியும். இங்க வகுத்து காமிச்சிருக்காங்க. ஏன் 126 3ஆல வகுக்க முடியும்னா 12 6 126 12 6 அப்படிங்கும் பொழுது இப்ப இங்க பாருங்க 12ஐ 3ஆல பிரிக்கலாம், 6ஐயும் 3ஆல பிரிக்கலாம். ஆகவே 3ஆல வகுப்படும். இப்போ ஆல்ரெடி 2ஆல எங்களுக்கு வகுக்க முடியும், 3ஆல எங்களுக்கு வகுக்க முடியுமா இருந்தா நிச்சயமாக 6ஆல எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். ஏன்னா வகுப்படும் விதியில நாங்க பார்த்திருக்கோம். என்ன 2ஆலையும் 3ஆலையும் வகுக்க முடியுமா இருந்தா 6ஆலையும் வகுக்கலாம். 6ஆல எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். தெரியும். இப்ப 7ஆல வகுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க இங்க பிரிச்சே காமிச்சிருக்காங்க. 12ல 7 வந்து ஒரு தடவை, மீதி 5. அப்ப 5ஐயும் 6ஐயும் சேர்த்தா 56. அப்ப 56ல 7 இருக்குதானே, 8 தடவைகள் இருக்குது 7. 8 7 56. ஆகவே 7ஆலையும் பிரிக்க முடியும். 9ஆலையும் பிரிச்சு காமிச்சிருக்காரு. அதே போல 14ஆலையும் பிரிச்சு காமிச்சிருக்காரு. அப்ப இந்த 126 காரணிகளாக 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும், 7 வரும், 9 வரும், 14 வரும். அதண்ட அடுத்த சைட்ல 18, 21, 42, 63, 126. இந்த எல்லா எண்களும் அதண்ட காரணிகளாக அமையும். அப்ப அரைவாசியை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த அரைவாசி ஆட்டோமேட்டிக்கலா வரும். அரைவாசி என்பது 1, 2, 3, 6, 7, 9, 14. இதுதான் அரைவாசி. அப்ப இதண்ட எதிர் சைட்ல உள்ள அந்த எண்கள் கட்டாயம் என்ன செய்யும்? அங்கிட்டு வரும். இதுதான் அதண்ட கருத்து. அப்போ 1 2 1 2 3 6 7 9. இப்ப 6 எண்கள். அந்த 6 எண்களோட அங்கிட்டு உள்ள சைடு 14, 18, 21, 42, 63, 126. இதுகள் கட்டாயம் வரும். இப்போ உதாரணத்துக்கு 12 எடுத்துக்கொள்ளுங்களேன். அவ 12 நாங்க 1ஆல பிரிக்க முடியும், 2ஆல பிரிக்க முடியும், 3ஆல பிரிக்க முடியும், 4ஆல பிரிக்க முடியும். அப்ப இங்க இப்ப அரைவாசி 4 எண்கள் வந்துருச்சு. இதண்ட அடுத்த சைடு 1னா 12 வரும், 2னா 6 வரும், 3னா 4 வரும். அப்ப 4னா கட்டாயம் 3 வரும் தானே. இந்த மாதிரி 1ன்னு சொன்னா 12, 2ன்னு சொன்னா 6, 3ன்னு சொன்னா 4. அப்ப இந்த சைடுல உள்ளது வருமா இருந்தா இங்கிட்டு இந்த சைடு வரும். அப்ப 12 காரணிகள் 1 2 3 4 6 12. இந்த அவ்வளவு நம்பர்ஸ் வரும். இதுதான் அந்த கருத்து. அப்ப எந்த ஒரு எண்ணையும் நாங்க காரணிகள் கண்டுபிடிக்கும் பொழுது இப்படி நாங்க 1ஆல பிரிக்க முடியுமா இருந்தா அந்த எண் கட்டாயம் வரும். 2ஆல பிரிக்க முடியுமா இருந்தா 2ஆல பிரிக்கும் பொழுது எவ்வளவு ஈவு வருதோ அந்த எண்ணும் கட்டாயம் வரும். 3ஆல பிரிக்கும் பொழுது எவ்வளவு ஈவு வருதோ கட்டாயம் அந்த எண் வரும். ஆனா மீதி கட்டாயம் என்னவா இருக்கணும்? 0. மீதி கட்டாயம் என்னவா இருக்கணும்? 0. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், அப்ப இந்த காரணிகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நாங்க படிச்ச விஷயம் அப்படிங்கிறனால அப்ப அது சம்பந்தமா இங்க நாங்க பெருசா பேசவே இல்லை. மடங்குகள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க நாங்க பார்க்க போறோம். ஓகே ஓகே சார். ஓகே சார். சார், இப்ப 13 காரணியை காண போறோம். எத்தனை காரணி? 13. 13 காரணி. அப்ப 13 காரணிகளை காண்போம். அப்ப 13ங்கிற காரணியை காணணுமா இருந்தா 13
சரியா? எந்தெந்த எண்களால என்ன செய்யப்படணும்? பிரிக்கப்படணும். அப்படிதானே? அவ 13 காரணிகளை காணணுமா இருந்தா ஒன்றால 13 பிரிக்க இயலும். அப்படியா? பிரிக்க இயலும். அதே போல வேறொரு எண்ணாலே பிரிக்க இயலுமா? ஆகவே அவ 13க்கு எத்தனை காரணிகள் உண்டு? 2 காரணிகள். எத்தனை காரணிகள்? 2 காரணிகள். ஏன் இதுக்கு 2 காரணிகள்? இது ஒன்றாலையும் தன்னாலே மாத்திரம் வகுப்படக்கூடிய எண்கள் அரசு. முதன்மை எண்கள். என்ன எண்கள்? முதன்மை எண்கள். முதன்மை எண்கள். அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப இது வந்து 13 காரணிகள். 13க்கு காரணிகள் 2 தான் இருக்குது. 13க்கு காரணிகள் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்கு. இப்ப இந்த 13 மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 13 மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 13 சரியா ஒரு ஓர்டர்ல 1 2 3 அதே மாதிரிக்கே 4 இப்படி நீங்க பெருக்கிக்கிட்டே போகும். அப்படி பெருக்கிக்கிட்டு போகும் பொழுது அந்த பெருக்கல்ட பெருமானம் வரும். அப்ப 13 26 39 சரியா 52 இப்படி பெருமானங்கள் வரும். ஓகே சார். அப்ப இந்த பெருமானங்கள் தான் என்னவாக வரப்போகுது? காரணி. நல்லா சொல்லுங்க. மடங்குகளாக வரும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எண்ணின் மடங்கு கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த எண்ணையும் ஓர்டரா பெருக்கிட்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி பெருக்கிட்டு போகணும். அப்படி பெருக்கிட்டு போனா அந்த எண்ணின் மடங்குகளை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 6 மடங்கை கண்டுபிடிக்கணும். அப்ப 6 1ஆல பெருக்கணும், 6 2ஆல பெருக்கணும், 6 3ஆல பெருக்கணும், 6 4ஆல பெருக்கணும். இதை நம்மோட பாசையில எப்படி சொல்லுவீங்க? இதை நம்மோட பாசையில ஒரு வடிவில் சொல்லலாம். வாய்ப்பாடு சார். வாய்ப்பாடா சார்? வாய்ப்பாடுகள் என்னன்னு சொல்லுவோம்? வாய்ப்பாடுகள். 2 பேருக்கு தான் அந்த விஷயம் விளங்கி இருக்குது. அப்ப வாய்ப்பாடு என்பது மடங்குகளாக சொல்லப்படும். வாய்ப்பாடுகள் என்பது என்னவாக சொல்லப்படும்? ஒரு எண்ண இப்ப 13 எந்த எண்களால எல்லாம் பெருக்கி நீங்க பெருமானத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த எண்கள் எல்லாமே அதன் மடங்குகளாக கருதப்படும். அப்ப பெருக்கி வர ஆன்சர் பாருங்க. 13 1ஆல பெருக்கி இருக்காரு 13 13, 2ஆல பெருக்கி இருக்காரு 26, 3ஆல பெருக்கி இருக்காரு 39, 4ஆல பெருக்கி இருக்காரு 52. அப்ப 5ஆல பெருக்குனா 65, 6ஆல பெருக்குனா 78. விளங்கிச்சா? அப்ப இப்படி வரக்கூடிய பெருமானங்கள் எல்லாமே அதன் மடங்குகளாக கருதப்படும். என்னவாக கருதப்படும்? அதன் மடங்குகள் சார். காரணிகள் என்பது வேற, மடங்குகள் என்பது வேற. ஓகே அவ மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த எண்ணையும் 1 2 3 4 5 அந்த பெருமானத்தை நீங்க பெருக்குனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அவ 13 10வது மடங்கை கண்டுபிடிக்கணுமா இருந்தா என்ன செய்வீங்க? ஒரு ஆள் அங்க சரியா சொல்லிட்டாரு. 13 எத்தனையால பெருக்கணும்? 10ஆல பெருக்கணும். 10ஆல பெருக்கணும். இதுதான் டெக்னிக். அப்ப இதை கிளியரா புடிச்சுக்கிட்டா சரி.
இப்ப 6 என்ற 2வது மடங்கை கண்டுபிடிக்கணுமா இருந்தா என்ன செய்வீங்க? 6 ரெண்டால பெருக்கணும் சார். 6 2ஆல பெருக்கணும். 6 எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். அப்போ ஓகேவா? இப்ப கிளியரா? இப்ப Clear சார். இந்த ஒயிட் போர்ட்ல உள்ள நோட் பண்ணணுமாட்டா குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப 13 மடங்கு கண்டுபிடிக்கணுமா இருந்தா 13 1ஆல பெருக்குவீங்க 13, 2ஆல பெருக்குவீங்க 26, 3ஆல பெருக்குவீங்க 39, 4ஆல பெருக்குவீங்க 52. அப்ப மடங்குகள் 13, 26, 39, 52 இதெல்லாம் அதோட மடங்குகளாக அமையும். நோட் பண்ணியாச்சு சார். மடங்குகள் என்பது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஓகே, மடங்குகள்ங்கிறது அவ்வளவு பெரிய சிக்கல் ஒண்ணும் இல்லை. சரியா? சரி சார். ஓகே சார். காரணிகளை காண்க. 150, 204, 165, 284. அப்ப இந்த எண்ணை எந்தெந்த எண்ணால பிரிக்க முடியுமோ அந்த எண்கள்லாம் அதோட என்னவா காணப்படும்? காரணிகளாக காரணிகளாக காணப்படும். சரியா? இப்ப நான் இதுல ஒன்று செய்து காமிக்கிறேன். 165 எத்தனை? 165. அப்ப 165 இந்த காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. 165 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண் சார். ஒற்றை எண். முதலாவது 165 1ஆல பிரிக்க முடியும். எத்தனையால பிரிக்க முடியும்? 1ஆல பிரிக்க முடியும் சார். 1ஆல பிரிக்க முடியும். 165 1ஆல பிரிச்சா 165. ஓகே, ஆமா சார். ஓகே 2ஆல பிரிக்க முடியாது. 2ஆல என்ன செய்ய முடியாது? கடைசி ஒற்றை எண்ணால ஒற்றை எண்ணால பிரிக்க முடியாது. 165 3ஆல பிரிக்க முடியுமான்னு நீங்க செக் பண்ணலாம். 11ல இல்ல, 16ல 5 தடவை, மீதி 1, திரும்ப 15 தான். அப்ப இங்கேயும் 5 தடவை. அப்ப பிரிக்க இயலும். பிரிக்க இயலும் தானே? ஏழும் சார். 4ஆல பிரிக்க முடியாது. 4ஆல முடியாது. 5ஆல பிரிக்க முடியும். ஏன் 5ஆல பிரிக்க முடியும்? கடைசி 5னால 5ஆல பிரிக்க முடியும். 5 இருக்கனால பிரிக்க முடியும். அப்ப இங்க 3 தடவை, மீதி 1, அடுத்து 3. ஓகே, சரியா? சார் 6ஆல பிரிக்க முடியுமா? 6ஆல பிரிக்க முடியாது. ஏன் 6ஆல பிரிக்க முடியாது? ஏன்னா இதண்டினாலேயும் 3னாலேயும் வகுப்படல சார். 2ஆல வகுப்படல, 3ஆல வகுப்படுது. ஆனா 2ஆல வகுப்படல. 6ஆல பிரிக்கணுமா இருந்தா இது 2ஆல என்ன செய்யணும்? வகுப்பட வேண்டும். 6ஆல பிரிக்கணுமா இருந்தா இது 2ஆலையும் கட்டாயம் என்ன செய்யணும்? வகுப்பட வேண்டும். அப்படி 2ஆலையும் வகுப்பட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு இங்க பிரிக்க முடியும். அடுத்து 7ஆல பிரிக்க முடியாது, 8ஆலையும் பிரிக்க முடியாது. சரியா? 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 12. அப்ப இலக்க சுற்றி 3. அப்ப 9ஆலையும் பிரிக்க முடியாது. அப்ப இதன் காரணிகள் 165 இந்த காரணி 1 வரும், அடுத்து 3 வரும், 5 வரும், 5, 33, 55, 165. ஓகேவா?
ஓகே சார் அப்ப இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். சரியா சரி சரி சார். சார்? சார். இரண்டாவது கேள்வி, 100லும் குறைந்த 770 10 காரணிகளை காண்க. அது காணலாம் தானே? அது காண இயலும். அதுல மூன்றாவது கேள்வி பாருங்க, 36ன் 5 மடங்குகளை காண்க. 36 எத்தனை மடங்குகளை காணவா? 5 மடங்கு. அப்ப 36 1ஆல பெருக்கணும், 36 2ஆல பெருக்கணும், 36 3ஆல பெருக்கணும், 36 4 அப்படி விருப்பமான எண்களால பெருக்கி 5 மடங்கு காணலாம். காணலாம் தானே? காணலாம் காணலாம் சார். அதே மாதிரி 112 5 மடங்குகள். அப்ப 112 5 மடங்குகளால சின்ன எண்களால பெருக்கிறது லேசா, பெரிய எண்களால பெருக்கிறது லேசா? சின்ன எண்களால சின்ன எண்களால பெருக்கிறது ஈஸி. ஓகே சார். அப்ப அதே போல அந்த மூன்றாவது கேள்வியில மூணாவது கேள்வி செய்து விடுறேன். மூன்றாவது கேள்வியில மூணாவது கேள்வி, 500 விட குறைவா இருக்கணும். ஆனா எத்தனை மடங்கு காணணும்? 53 5 மடங்குகளை 53 5 மடங்கு. அப்ப 53 1ஆல பெருக்குவோம், 53 2ஆல பெருக்குவோம், 53 3ஆல பெருக்குவோம். 4 5. ஓகேவா? சார் 1ஆல பெருக்குனா அதே எண் தான், அப்படித்தானே? எஸ் சார். 2ஆல பெருக்குனீங்கன்னா 106. 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 106. 106. 3ஆல பெருக்குனீங்கன்னா 159. 4ஆல பெருக்குனீங்கன்னா 212. 12. 5ஆல பெருக்குனீங்கன்னா 265 சார். 265. ஓகேவா? அப்ப ஓகே சார். ஓகே சார். இந்த 53 106 159 265 இதெல்லாம் இதன் என்னவா இருக்கும்? இதோட மடங்குகள் சார். 53 மடங்குகள் 53 மடங்குகள். ஓகே ஓகே சார். அப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். சாரி, எஸ் சார். நோட் பண்றேன்னா குயிக்கா நோட் பண்ணி கொடுங்க. நோட் பண்ணிட்டோம் சார். சார் 4வது கேள்வி பாருங்க, மகள் பரீட்சை மண்டபம் ஒன்றில் 180 ஆசனங்கள் உள்ளன. எத்தனை ஆசனங்களாம்? 180 ஆசனங்கள் சார். 180 ஆசனங்கள். அவற்றை ஒவ்வொரு வரிசையிலும் சம எண்ணிக்கையில் ஒழுங்கு செய்தல் வேண்டும். ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆசனங்களின் எண்ணிக்கை 10. ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆசனங்கள் எண்ணிக்கை எத்தனையா? 10 சார். 10 தான் இருக்கும். மிக கூடிய ஆசனங்களுடைய எண்ணிக்கை 15. மிக கூடிய ஆசனங்களுடைய எண்ணிக்கை எத்தனையா? 15 சார். 15. சரியா? அப்ப இங்க ஒரு வரிசையில இப்படி, சரியா, ரெண்டு பக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி இருக்கக்கூடிய எண்ணிக்கை 10. அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய எண்ணிக்கை எத்தனையா இருக்கணும்? 15. இந்த இத கட்டாயம் இருக்கணும். அப்ப 10ஆல பிரிக்கக்கூடிய எண்களை நாங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் 15ஆல பிரிக்கக்கூடிய எண்களை நாங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? இல்லையா?
எஸ் சார். ஆ விலங்கினத்து சார். சார். அப்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப விலையும் கொள்ளலாம். சார், அப்ப மொத்தம் 180 ஆசனங்கள். ஒரு வரிசையில இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை 10. அப்போ மிக குறைவுனா 10. ஆனா 9 வரலாம். எத்தனை வரலாம்? 9 வரலாம் சார். 9 வரலாம். அதே மாதிரிக்கு அந்த பக்கம் மிக குறைந்த ஆக கூடுதலா 15 இருக்கலாம். ஆக கூடுதலா 15 இருக்கலாம். ஆனா 16, 17 என்ன செய்ய முடியாது? வர முடியாது. 15 வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஓகே ஓகே சார். சார். ஓகே சார். அப்ப 180 15ஆல பிரிக்க இயலுமான்னு நாங்க பார்க்கணும். அப்பலாட்டி 180 10ஆல பிரிக்கணும். அப்ப 180 10ஆல பிரிச்சீங்கன்னா 18 முறை. எத்தனை தடவைகள்? 18 முறை சார். 18 முறை. 10ஆல பிரிங்க 18. அப்ப 10 10ஆ போட்டீங்கன்னா 18 வருஷம் ஒரு நாட்காலில் எத்தனை இருக்கும்? 18 கதிரைகள் இருக்கும். எத்தனை இருக்கும்? 18 கதிர்கள். 18 இருக்கும். அப்ப நாங்க 9ஆல பிரிச்சு பாருங்க. எத்தனையால பிரிச்சு பாருங்க? 9ஆல. அப்ப 9ஆல பிரிச்சா 9ஆல பிரிச்சா 20 எண்ணிக்கை 20 வரும். எத்தனை வரும்? 20. 20. ஒரு வரிசையில பாருங்க. ஒரு வரிசையில இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை 10. ஒரு வரிசையில எஸ் சார். மிக குறைந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை வந்து எத்தனையா? 10ஆம். மிக கூடிய ஆசனங்களுடைய எண்ணிக்கை வந்து 15ஆம். அப்ப 10 10ஆ போட்டோம்னா எங்களுக்கு 18 வரிசை வரும். 10 10ஆ போட்டா எத்தனை வரிசை வரும்? 18 வருஷம். 18 வரும். 15 போட்டீங்கன்னா 15 போட்டீங்கன்னா மொத்தம் 12 வரிசை தான் வரும். 15 போட்டா மொத்தம் 12. அப்ப ஒரு வரிசையில 12 போட்டீங்கன்னா இப்படி 12 இப்படி 12 போடுவீங்க ஒரு வரிசையில். இப்படி 12 4 8 இப்படி 12 போட்டா ஒவ்வொரு வரிசையிலையும் 12 போட்டா ஆசனங்களை ஒழுங்கு செய்ய வேண்டிய முறைகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப இப்படி போட்டா அப்ப எத்தனைகளுக்கு எத்தனை வரிசை வரும்? ஃபுல்லா இது கீழே 18 இதுல 12 12ஆ போட்டீங்கன்னா மொத்தம் 15 வரிசை வரும். எத்தனை வரிசை வரும்? 15 வருஷம் சார். 15 வருஷம். அதே மாதிரி 10 10ஆ போட்டீங்கன்னா 18 வரிசை வரும். 10 10ஆ போட்டா எத்தனை வரிசை வரும்? 18 வருஷம் வரும் சார். 18 வருஷம். இந்த மாதிரிக்கு எக்ஸ் அடையாளத்தையோ ஒரு பூவையோ போட்டு ஒரு டிராயிங் ஒண்ண நீங்க என்ன செய்யலாம்? கீறி காமிக்கலாம். சரியா? சரி சார். சரி சார். அப்ப சரி சார். 12 இப்படி இந்த லைன் பாருங்க நான் இங்க போட்டிருக்கேன். இப்படி 12 போட்டீங்கன்னா இப்படி கீழ்பக்கம் எத்தனை வரும்? 15 வரும். 15 வரும். 15. அதே மாதிரி இடமிருந்து வலமாக 10 போட்டீங்கன்னா மேலிருந்து கீழாக எத்தனை வரும்? 18 வரும். 18 வரும். எத்தனை வரும்? 18 வரும். 18 வரும். அப்ப இதுதான் அந்த காரணிகள் பற்றிய அறிவு. இதுதான் அந்த காரணிகள் பற்றிய அறிவு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வரிசையில 10 செங்கல் வைக்கிறார். ஒரு வரிசையில எத்தனை செங்கல் ஒரு வரியில எத்தனை செங்கல் வைக்கிறாரு? 10 செங்கல். 10 செங்கல். அப்ப 12 வரிசை வைக்கிறார். 12 வரிசை. அப்ப எத்தனை செங்கல் இருக்கும் மொத்தம்? 120 செங்கல். 120 செங்கல் இருக்கும். இவ்வளவு தான் வேலை. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஒன்று பெருக்கி பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும்? வகுத்து பார்க்க வேண்டும். வகுத்து பார்க்க வேண்டியிருக்கும். சரியா? அதுல அப்ப கிளியரா? அது யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல சார். சார், அப்ப அடுத்த தலைப்பு இதுல முழு எண்ணொன்றின் முதன்மை காரணி. முழு எண்ணொன்றின்
முதன்மை காரணி. முதன்மை காரணிகள். உங்களுக்கு முதன்மை எண்கள்னா தெரியும் தானே? எஸ் சார். எஸ் என்னது முதன்மை எண்கள்னா? ஒன்றையும் தன்னையும் ரெண்டு காரணிகள் மட்டும் முதன்மை எண். சாரி, பேச்சு வழக்குல ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் முதன்மை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எழுத்து sir. வழக்குல 2 காரணிகளை கொண்டது முதன்மை எண். 2 காரணிகளை மாத்திரம் கொண்டது. 2 காரணிகளை மாத்திரம் கொண்டது முதன்மை எண் மாத்திரம் சார். கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். ஓகேவா? ஓகே சார். சாரி, ஓகே. அப்ப முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள். முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள். முதன்மை காரணிகள். சரி, வாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்படி 1 தொடக்கம் 20 வரை உள்ள முதன்மை எண்கள் பெஸ்ட்ல நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள் தான் முதன்மை எண்கள். அப்ப முதலாவது முதன்மை எண் வந்து 2, அப்புறம் 3, 5, 7, 11, 13, 17, 19. சரியா? ஓகே சார். ஓகே சார். சார், இப்ப இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல தானே? நோ சார். இல்ல சார். சரியா? இப்ப 36 எடுத்துக்கிறங்க. எத்தனை எடுத்துக்கிறங்க? 36. 36க்கு நிறைய காரணிகள் இருக்கு தானே? எஸ் சார். சார், ஆமா 36க்கு நிறைய காரணிகள் இருக்குன்னா 36 காரணிகள் 1, 2, 1 2 3 4 வரும். 4 4 6 9, 7 வராது. 9 12, 18, 36. 18, 36. இப்ப இதுல எத்தனை முதன்மை எண்கள் இருக்குது? 2. 2 முதன்மை எண்கள். ஆகவே 36 முதன்மை காரணிகள் எத்தனை? 2 2, 3. சார் 2 3. 2, 3. ஓகேவா? ஓகே சார். சரி, நோட் பண்ணி கொடுங்க. ஒயிட் போர்ட்ல உள்ள எழுதுங்க. ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே சார். சார், எழுதி நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டோம் சார். சார், இப்ப பாருங்க, 15 எடுத்துக்கொள்ளுங்க. 15 இந்த காரணிகள் 1, 3, 5, 15. ஓகே? ஓகே சார். அப்ப இதுல இதண்ட காரணிகள். அப்ப இப்படி இதண்ட காரணிகளா இருக்கும் பொழுது அப்ப இதுல முதன்மை எண்கள் யாராரு? 3 5. 3, 5. ஆகவே 15 இந்த முதன்மை காரணிகள் என்னென்ன? 3 5. 3, 5. சரியா? ஓகே சார். அப்ப முதன்மை எண்கள் மட்டும்தான் அந்த எண்ணின் முதன்மை காரணிகளாக இருக்கலாம்.
ஓகேவா? Okay, sir. சார் Okay, sir. அப்ப 60 எடுத்துக்கொள்ளுங்க. 60 எடுத்தா 60க்கு நிறைய காரணிகள் இருக்குது. சரியா? மொத்தம் 5 அன்னைக்கு 10 12 காரணிகள் வருது. எத்தனை காரணிகள் வருது? 12. 12 காரணிகள். அப்ப அந்த 12 காரணிகள்ல காணப்படக்கூடிய முதன்மை எண்கள் 3 முதன்மை எண்கள் தான். எத்தனை முதன்மை எண்கள்? 3 முதன்மை எண்கள், sir. முதன்மை எண்கள். ஆகவே 60 இந்த முதன்மை காரணிகள் 2, 3, 5 மாத்திரம். சரியா? அப்ப இந்த முதன்மை காரணிங்கிறது பெரிய விஷயம் ஒன்று இல்ல. காரணிகள் தெரிஞ்சிருந்தா முதன்மை காரணிகள் என்ன செய்யலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே சார். கிளியரா இப்ப எல்லாருக்கும்? கிளியர் சார். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு. சரி. ஒயிட் போர்டு ஸ்கிரீன்ல உள்ளதையும் நோட் பண்ணுங்க. 60க்குள்ளதையும் நோட் பண்ணுங்க. Sir, whiteboard note பண்ணிட்டோம், sir. ஸ்கிரீன்ல உள்ளது 60 60இன் காரணிகள், 60இன் முதன்மை காரணிகள். அது எழுதணுமா சார் நாங்க? ஓம். Okay, sir. இந்த காரணிகள் மடங்குகள் 2 அப்படிங்கிற பாடத்துல பொது காரணிகளில் பெரியதும் பொது மடங்குகளில் சிறியது போக்காப்பே போமசி அது 2 தான் மிக முக்கியம். அது 2 தான் கொஞ்சம் கூடுதலா போகக்கூடியது. மற்றபடி இந்த மடங்கு காரணிகள் மடங்குகள் முதன்மை காரணிகள் அதெல்லாம் கொஞ்சம் இலகுவானது. அதுகள் கொஞ்சம் ஈஸியா Excuse me, sir. சரி நோட் பண்ணிட்டீங்களா? Excuse me, sir. சொல்லுங்க. சார் இப்போ வந்து நாங்க வாய்ப்பாடு பாடமாக்கும் போது பன்னீர் ஒரு எந்த உதாரணம் 2ன்னா பன்னீர் 2 அவ்வளவுதானே சார் பாடமாக்குறது? அதுக்கு மேல இந்த காரணிகள் காண்றதுல வந்து 15 2 இத்தனை வரும் அப்படி எப்படி போட்டு நம்மளுக்கு அத இதுல காரணி இதுவும் வரும்னு சொல்லி நிரூபிக்கலாமா சார்? இப்படிதான் மகள். இப்ப நாங்க பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு சில எண்களால போக்கல அப்ப 12 வரைக்கும் எங்களுக்கு பிரிக்க இயலுமா இருந்தா அப்ப அந்த 12ஆல பிரிக்கல 12ஆல வரக்கூடிய ஈவுன்னு ஒரு விஷயம் சொன்னானே அந்த ஈவத்தான் நீங்க டார்கெட் பண்ணிக்கிறோம். அப்ப ஈவும் கட்டாயம் காரணியா வரும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க 70 இருக்குது. அப்ப இந்த 70 நாங்க 2ஆல பிரிக்கிறோம். அப்ப 70 2ஆல பிரிச்சா 35. அப்ப இங்க 2ஆல வகுக்க முடியுமான்னா நிச்சயமா 35ஆல என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். திரும்ப 70 போட்டு நீங்க 35ஆல வகுப்பீங்களான்னு கேக்குறேன். அதத்தான் இங்க எனக்கு சொல்றேன். அப்ப ஒரு பக்கம் நீங்க வகுத்துட்டீங்கன்னா மத்த பக்கம் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, வகுக்க தேவையில்லை சார். ஏன்னா நிச்சயமா நிரூபிக்க தேவையில்லை. அது நிரூபிக்க. சரியா? அப்ப கிளியர் தானே? சரி இப்ப இந்த லிங்க் ஓகே சார். இப்ப இந்த லிங்க் கட் ஆகும். உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். சரி அப்ப எண்ணொன்றின் காரணிகளுள் முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள் அவ்வெண்ணின் முதன்மை காரணிகள் எனப்படும். சரியா? ஓகே சரி. ஓகே சார். இல்ல சார். நோ சார், குழப்பம் இல்ல சார். சரி அப்ப எந்த எண்ணுக்கு காரணிகளாக முதன்மை எண்கள் காணப்படுகின்றதோ அந்த எண்கள் எல்லாமே அதன் முதன்மை காரணிகளாக அமையும். சரியா? சரி சார். சரி ஓகே. இந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. இந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க.
ஓகேவா நோட் பண்ணிக்கிட்டு சார். சார் அந்த மைக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்க. பண்ணியாச்சு சார். ஓகே அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதுரு. முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். ஓகே ஓகே சார் முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதணுமாயிருந்தா முதன்மை எண்களால மட்டும் பிரிச்சுக்கிட்டு போகணும். எதால பிரிச்சுக்கிட்டு போகணும்? முதன்மை இப்ப பாருங்க 84 தந்திருக்காரு. எத்தனை தந்திருக்காரு? 84. 84. அப்ப இந்த 84 தானா பிரித்தல்ல கீழே வகுத்துக்கிட்டு போகணும். இறுதியாக எத்தனை வர்ற வரைக்கும் பிரிக்கணும்? 1 அப்ப முதலாவது 2ஆல பிரிங்க. அப்ப 2ஆல பிரிச்சா 44. 84 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 42. இந்த 42ஐ திரும்ப 2ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். முடியும். அப்ப திரும்பவும் வாங்குங்க. வகுத்தீங்கன்னா இப்ப 21. 21. இப்ப இந்த 21 3ஆல வகுக்க இயலுமா இருந்தா 3ஆல கட்டாயம் வகுத்துறோம். அப்ப 21 வகுத்தீங்கன்னா 7 தடவை. 7 தடவை. இப்ப 7 3ஆல வகுக்க இயலுமா? முடியாது. 7 வகுக்கலாமே சார். வகுக்கலாம் 1ஆல தான் வகுக்கலாம். ஆகவே இப்ப இறுதியாக எத்தனை வந்துருச்சு? 1 வந்துருச்சு சார். 1 வந்துருச்சு. அப்ப 84 முதன்மை எண்களோட பெருக்கமாக எழுதினோம்னா 2 தர 2 தர 3 தர 7. ஓகே ஓகே சார். இதுதான் முதன்மை எண்களோட பெருக்கம். முதன்மை காரணிகளின் பெருக்கம். சரியா? ஓகே சார். ஓகே சார். இன்னொன்று போடுறேன், இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொன்று போடுறேன், இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பெஷலா இங்க பயன்படுத்துறது டானா பிரித்தல். ஸ்பெஷலா இங்க பயன்படுத்துறது என்ன பிரித்தல்? டானா பிரித்தல். இறுதியாக எத்தனை வர வரைக்கும் பிரிக்கணும்? 1 வரும் வரைக்கும் பிரிக்கணும். 1 வரை மட்டும் பிரிக்கணும். சரியா? ஓகே சார். சார் ரெண்டாவது பாருங்க 75. 75 ஒற்றையனா இரட்டையனா? ஒற்றையன். ஒற்றையன். அப்ப இங்க இறுதி இரட்டை 2ஆல பிரிக்க முடியுமா? முடியாது. முடியாது சார். முதலாவது நீங்க 2ஆல பிரிக்காம 3ஆல பிரிக்க இயலுமா இருந்தா 3ஆல பிரிக்கலாம். அப்ப எங்களுக்கு தந்திருக்கிறது வந்து 75. அப்ப டானா பிரித்தல். அப்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா 25. எவ்வளவு? 25 சார். 25. இப்ப 25 3ஆல பிரிக்க இயலாது. அப்ப நேரடியா எத்தனையால பிரிப்பீங்க? 5ஆல பிரிக்கிறீங்க சார். 5. அப்ப 5 தடவை. திரும்பியும் 5ஆல பிரிக்கணும். 1. ஆகவே 75 முதன்மை எண்களின் பெருக்கமா எழுதலாம். 3 தர 5 தர 5 தர 5. 5 தர 5. சரியா? சரி சார். சார் அதே மாதிரி 24க்கு கண்டுபிடிங்க பாப்போம். 24. ஓகே சார், நாங்க கண்டுபிடிக்கிறோம். 24 நானா பிரித்தல போட்டு வகுக்கணும். சார் வகுத்துட்டோம் சார். வகுத்தாச்சு சார். சார் இறுதியாக 1 வரை மட்டும் வகுக்கணும். அப்ப 24 ஒரு இரட்டை எண்.
2ஆல பிரிக்கலாம். 12 சார் 12 2ஆல வகுக்கணும் 6 6 2ஆல வகுக்கணும் 3 3 3ஆல வகுக்கணும் 1 1. ஆகவே 24 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுனீங்கன்னா 2 3 தடவையும் 2 தர 3 ஓகே. அப்ப கிளியர் தானே கிளியர் சார் சார்? Yes. தானா பிரித்தல போட்டு 1 வரும் மட்டும் முதன்மை எண்களால நீங்க என்ன செஞ்சிட்டு போகணும்? பெருக்கணும் பிரிச்சுக்கிட்டு போகணும். பிரிக்கணும் பிரிச்சு கொண்டு போகணும். சரியா எஸ் சார் சார்? அப்ப இன்னொரு உதாரணம் 63 எவ்வளவு? 63 சார் 63 ஒரு ஒற்றை எண்ணால முதலாவது 3ஆல தான் பிரிச்சு பாப்பீங்க. எத்தனையால பிரிச்சு பாப்பீங்க? 3ஆல. அப்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா 21 தடவைகள். எத்தனை தடவைகள்? 21 தடவை. 21 3ஆல பிரிக்கலாம். அப்படித்தானே Yes, sir. சார்? இந்த பந்திய நீங்க நோட் பண்ண தேவையில்லை. நீங்க நினைக்க தானா பிரித்தல பிரிச்சிருக்கதையும் இந்த கீழே உள்ள இந்த ஆன்சரையும் நோட் பண்ணா காணும். ஓகே Okay, sir. சார்? அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது அவ்வளவு சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். விசேடமாக தானா பிரித்தல போட்டு பிரிச்சுக்கிட்டு போகணும். தானா பிரித்தல போட்டு என்ன செஞ்சுட்டு போகணும்? பிரிக்கணும் சார் எந்த எண்ணால பிரிக்கணும்? ஒற்றை எண்ணால முதன்மை எண்களால பிரிக்கணும். ஒற்றை எண்ணு வந்தா பில முதன்மை எண்களால பிரிக்கணும். அப்ப முதலாவது முதன்மை எண் எத்தனை? 2. அப்ப 2 3 5 7 11 13 17 19 இந்த எண்களால பிரிக்கணும். சரியா ஓகே சார்? சரி. இப்ப 63 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. அதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். இன்னும் டைம் யாருக்காவது வேணுமா? தேவையில்ல சார். சார் அப்ப நாங்க இந்த காரணிகள் 2 காரணிகளும் மடங்குகளும் 2ங்கிற பாடத்துல காரணிகள்னா என்னன்னு பேசணும். அப்புறம் மடங்குகள் எப்படி காண்றதுன்னு சம்பந்தமா பேசணும். முதன்மை எண்கள் என்னன்னு சொல்லி பேசணும். முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப நாங்க கலந்துரையாடி கொண்டிருக்கோம். அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதணுமா இருந்தா எங்களுக்கு தரப்படுகின்ற என்ன முதன்மை எண்களால தானா பிரித்தல்ல வகுக்கணும். என்ன பிரித்தல்ல வகுக்கணும்? தானா பிரித்தல்ல வகுக்கணும். அப்ப தானா பிரித்தல்ல வகுக்கும் பொழுது இறுதியாக எத்தனை வரும் வரைக்கும் பிரிக்கணும்? 1 வரும் வரைக்கும். 1 வரும் மட்டும் பிரிக்கணும். சரியா சார்? முதலாவது கேள்வி, பின்வரும் எண்களின் முதன்மை காரணிகளை காண்க. பின்வரும் எண்களின் என்னத்தை காணவாம்? முதன்மை காரணிகளை காணணுமா இருந்தா இந்த எண்களோட எல்லா காரணிகளும் கட்டாயம் நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. அப்ப முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதணுமா இருந்தா முதன்மை எண்களால மட்டும் நாங்க என்ன செய்யணும்? வகுத்து பார்க்கணும். தானா பிரித்தல்ல வகுக்க வேண்டும். ஓகே சார்? அப்ப இந்த 2 கேள்வியும் உங்களோட புக்ல பயிற்சி இருக்குது. இந்த 2 கேள்வியும் செய்து கொண்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை நாங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டு அந்த முதல் போக்காப்பே அடுத்தது போமசி அந்த 2 விஷயத்தையும் பார்த்தோம்னா இந்த 4வது பாடத்தையும் நாங்க முடிச்சிடலாம். சரியா? Okay, sir. Sir. Sir.